வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக கொடுக்கப்படுது. தயவுசெய்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதுல டெலிகிராம் லிங்க்கும் குடுத்துருக்கேன். இதுல கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் குடுத்துட்டு இருக்கேன். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு சப்போர்ட் பண்ணும். புதுசா இருந்தீங்கன்னா, இந்த அப்டேட்டர்ஸ் வீடியோ பார்க்கிறத விட, புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? இதுல ஒரு 15 வீடியோ இருக்கு. ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் டைம் எடுத்து எடுத்து பாருங்க. இதுலயே பார்த்தீங்கன்னா, ஒரு 60, 70% உங்களுக்கு இந்த கான்செப்ட் முழுமையா புரிய ஆரம்பிக்கும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸா இருந்தீங்கன்னா, நீங்க இந்த தவறாமல் பார்க்க வேண்டியது பாருங்க. இத சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பயிற்சி பண்ண பண்ண இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ரைட்டுங்களா? வாங்க சேனலுக்குள்ள போலாம். இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்தது பார்க்கலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஹவர்ல ஆல்ரெடி இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது ஒண்ணு போட்டிருக்கு. அது கூட தேவையில்ல. இது ஒரு சப்போர்ட். மார்க்கெட் வந்து இன்னைக்கு இங்க ஓப்பன் ஆயிடுச்சு. ஒரு கேப் அப். அதாவது நேத்து குளோஸ் ஆன இடத்துல இருந்து ஒரு கேப் அப் 100 சில்லற பாயிண்ட் கேப் அப்ல ஓப்பன் ஆனா என்ன பண்ணியிருக்கான்? நேரா மேல மூவ் பண்ணி நேத்து ரேஞ்ச் தான். நேத்து என்ன ஹையோ நியர்பை அதுக்கே போய் தொட்டுட்டு அங்கிருந்து கீழ வந்து க்ளோஸ் ஆயிருக்கான். இதே தான் நடந்துட்டு இருக்கு டெய்லியுமே. இங்க ஓப்பன் ஆகுறது, மேல போறது, மறுபடியும் இங்க வந்து முடியறது. இங்க ஓப்பன் ஆகுறது, இங்க வந்து முடியறது, இங்க ஓப்பன் ஆகி இங்க வந்து இப்படி மேல முடியறது. இங்க பாருங்க இங்க ஓப்பன் ஆகி இப்படி வந்து முடியறான். இங்க ஓப்பன் ஆகி இப்படி, இங்க ஓப்பன் ஆகி கீழ, இங்க ஓப்பன் ஆகி மறுபடியும் கீழ. மாத்தி, மாத்தி இதுதாங்க. இப்ப நம்ம பார்க்கும்போதே தெரியுது 1 ஹவர் வந்து இந்த பை ட்ரெண்டுக்கு மாறல. கரெக்ட்டுங்களா? 1 ஹவர் பை ட்ரெண்டுக்கு மாறல அப்படிங்கும்போது, பாருங்க 1 ஹவர் பை ட்ரெண்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி கீழ வந்து மேல போன மார்க்கெட்டு, இதுக்கு மேல போய் பாடி குளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, பை ட்ரெண்டுக்கு மாறியிருக்கும். மாறல. பட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குளோஸ் ஆனா, அடுத்த நாள் இங்க ஓப்பன் ஆனா, வந்து இதுக்கு கீழ வந்து குளோஸ் ஆயிருக்கான். இப்ப என்னன்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, இது மேல அல்லது இதுக்கு மேல போய் பாடி குளோஸ் பண்ணணும். அப்பதான் ஒரு ஸ்ட்ராங்கான பை ட்ரெண்ட் வரும்னு சொல்லலாம். இப்போ ஓவராலா செல் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. இத 5 மினிட்ஸ்ல எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்கு ட்ரேடிங்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 5 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி லாஸ்ட் ட்ரேடிங் டேல நல்லா கீழ வந்து செல் ட்ரெண்ட்லயே தான் முடிஞ்சு நின்னான். கரெக்ட்டுங்களா? இதுக்கு மேல பாடி குளோஸ் பண்ணியிருந்தா தான் பை ட்ரெண்ட் பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு என்ன பண்ணா, முதல் கேன்ல ஓப்பன் ஆகி போய் பாடி வந்து நல்லா மேல தூக்கி குளோஸ் பண்ணிட்டான். இப்ப பை ட்ரெண்டுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு காமிச்சுட்டான். ஆனா, நேத்து லெவல் பாருங்க அந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லெவல் தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவன் லெவல எடுத்திருக்கிறான். எடுத்துட்டு எகைன் மேல வந்து கீழ வந்து, எகைன் மேல வந்தவன் இந்த லெவல பிரேக் பண்ணி பாடி குளோஸ் பண்ண முடியல. அப்ப அங்கிருந்து என்ன பண்றான்? எகைன் கீழ வர்றவன் இந்த லோவ உடைச்சுட்டு கீழ வந்தாச்சு. எகைன் மேல போய் கீழ வர்றவன் இந்த லோவையும் உடைச்சுட்டு கீழ வந்தாச்சு. அப்போ செல் ட்ரெண்ட கன்டின்யூ பண்ணி விடுறான். 5 மினிட்ட பொறுத்தளவுக்கு. அப்போ ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து இவ்வளவு தூரம் மேல போயிருக்கா அப்படிங்கும்போது, இங்கிருந்து இவ்வளவு தூரம் மேல வந்திருக்கா, ஹைய உடைச்சு பை ட்ரெண்ட்ல வந்து குளோஸ் ஆயிருக்கா அப்படிங்கும்போது, இப்ப வந்து என்ன பண்றான்? அப்படியே வந்து கரண்ட் மார்க்கெட்டை மட்டும் பை ட்ரெண்ட் கொண்டு வந்து நிறுத்தி வச்சுக்கிறான். சாரி செல் ட்ரெண்டுக்கு நிறுத்தி வச்சுக்கிறான். ஏன்னா, ஒரு ரேஞ்ச் உடைச்சுட்டு கீழ வந்துட்டு இருந்தாவே, மார்க்கெட் செல்லுக்கு மூவ் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி பாருங்க, ஹைய மேல உடைக்க முடியல. ஆனா லோ வந்து கீழ உடைச்சிட்டு இருக்கான். அப்ப என்ன ஆகுது? ட்ரெண்ட கீழ உடைச்சிட்டு வர்றான். இது ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம இப்படியே புரிஞ்சுக்க வேண்டியதுதாங்க. மார்க்கெட்டோட மொமெண்ட்ட வச்சு மார்க்கெட் மேல போகுதா? கீழ போகுதா? பை ட்ரெண்டா? செல் ட்ரெண்டா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே போதும். நம்ம வந்து ஈஸியா வந்து இதுல காசு பண்ண முடியும். சரிங்களா? பாருங்க இதுதான் நடந்திருக்கு. மார்க்கெட்ல இத தாண்டி ஒண்ணுமே இல்லைங்க. இதுதான் ஸ்டெப்ஸா நடக்குது. ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, சப்போர்ட் ஏரியா இதே தான் நடக்குது. ஒரு லோ உடைச்சா அடுத்த லோ மறுபடியும் உடைக்கிறான். உடைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எகைன் அடுத்த ரேஞ்சுக்கு கீழ போறான். ஹை உடைக்காமயே கீழ வர்றான். அப்ப என்ன பண்றான்? இன்னைக்கு இன்னைக்கு பை ட்ரெண்ட் வந்துட்டானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில ஒரு 10, 20 நிமிஷம் பை ட்ரெண்ட்ல இருந்தவன், அதுக்கு பின்னாடி செல் ட்ரெண்ட்ல மூவ் ஆக ஆரம்பிச்சுட்டான். சும்மா லோ உடைச்சுட்டு கீழ வர ஆரம்பிச்சுட்டான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து மேல போக முடியல, நிக்க முடியல அப்படின்னு அர்த்தம். இது ஒரு ஓவராலா ஒரு பை ட்ரெண்டா கண்ல காட்டினா கூட, அவன் அந்த ட்ரெண்ட வந்து கீழ் நோக்கி தான் உடைச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அதை புரிஞ்சுக்கோணும். அதாவது நம்ம நினைப்போம் இதுலருந்து இது வரைக்கும் பை ட்ரெண்ட் தானே அப்படின்னு. இதை பிரேக் பண்ணா தான் செல் ட்ரெண்ட் நினைப்போம். கரெக்ட் தான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல.
ஆனா கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே செல் ட்ரெண்டுக்கு டிராவல் ஆயிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது பிராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியா வந்துரும். அப்ப நம்ம என்ன ட்ரெண்ட்ல மார்க்கெட் ரன் ஆகுதோ அது கூட நம்ம டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். புரிஞ்சுங்களா? நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத பத்திலாம் கவலைப்படாதீங்க. நாளைக்கு நாளைக்கு பார்த்துப்போம். இப்ப என்ன நடக்குது மார்க்கெட் காலையில ட்ரேட் பண்ணும்போது என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட நம்ம ட்ரேட கட்டமைச்சுக்க வேண்டியதுதான். இத பாருங்க அழகா ஒரு சப்போர்ட் ஏரியா, ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். அங்க வந்தா திரும்பிட்டேன் பாத்தீங்களா? மேல வர்றான் திரும்பிட்டேன் பாத்தீங்களா? நேத்த கையே திரும்புறான் பாருங்க. இங்கெல்லாம் சப்போர்ட் எடுத்திருக்கிறான். இங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கா. இங்க சப்போர்ட் எடுத்திருக்கான். இங்க ஏற்கனவே ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கா. அதையவே இன்னைக்கு பிக் பண்ணிக்கிறான். அப்ப இந்த மாதிரி சப்போர்ட் ஏரியா, ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பர்ஃபெக்ட்டா பிக் பண்ணி பழகிட்டோம்னா, மார்க்கெட் இதை தாண்டி ஒண்ணும் நடக்க போறது இல்லைங்க. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பழகிக்கங்க. அடுத்த ஒரு வீடியோட மறுபடியும் சந்திப்போம்.